இடங்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் திரள்றாங்க. அதனால் விஜய் மீண்டும் மீண்டும் பேசு பொருளாக மாறுறாரு. ஆனால் இடஒதுக்கீடு குறித்து விஜயனுடைய குரல் என்னவா இருக்கு? அவரும் இடஒதுக்கீடு குறித்து ஆதரிக்க வேண்டிய பேச கூட இல்லை. என்ன, ஏன்னா அவர்கள் இந்த வன்னியருக்கான இடஒதுக்கீடை நம்ம ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் மீண்டும் ஆதரிக்கிற வன்னியர் மக்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க, தூக்கி பிடிக்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் அதை பேசுகிற கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு. அதான் பிற கட்சிகள் அதை பேசுற இடத்துல இல்லை. திமுக போய் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்காக மாட்டாங்க. அவங்க பானத்து சில்வர் ஸ்பூனுங்கிற ஸ்டைல் தான். வந்தாங்கன்னா அரசியலுக்கு வருவாங்க, வந்தா முதலமைச்சர் தான் வருவாங்க, வந்தா எதிர்கட்சியா தான் வருவாங்க. ஒரு எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் தோழர் ஜீவானந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை பேசி அந்த கட்சியை வளர்த்து கம்யூனிஸ்டை வளர்த்தெடுத்த மாதிரி இவங்க வளர்த்தெடுக்கலாம் மாட்டாங்க. இது இஸ்லாமியருடைய சிக்கந்தர் மலை, இன்னொரு பக்கம் அந்த தீபத்தூன் சமணர்களுக்குரியது, இப்படிலாம் பல்வேறுபட்ட கருத்துக்கள் ஓடினே இருக்குது. இப்ப விஜய் இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல விமர்சிக்கிறாங்க. இல்ல, இது வரைக்கும் பேச மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஈரோடு கூட்டத்துல நான் ஏன் எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க, நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன் அப்படிங்கிறது தான். எப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டம் கூடுகிறதோ, நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டம் கூடுகிறதோ, ஒரு கொள்கை ரீதியான கூட்டம், விடுதலை சிறுத்தைகள் கூட்டம் கூடுகிறதோ, அந்த மாதிரி கொள்கை ரீதியான கூட்டம் அப்படின்றது இது கொள்கை ரீதியான கூட்டம் இல்லை. அது அந்த அடிப்படையான கொள்கை கூட்டம். இது ஒரு நடிகர் அப்படிங்கிற அந்த இமேஜ்ல வரக்கூடிய கூட்டம். விஜய் நான் கீழே இறங்கினா முத்தம் கொடுப்பேன்னு சொல்றாரு இல்லையா, அப்படி செய்யலாம் கீழே கூட குதிப்பான். ஏன்னா ஒருவேளை அந்த ஏணி மேல ஆணுக்கு மேல ஒரு பெண் ஏறி இருந்தா இவர் என்ன சொல்லியிருப்பாரு? எதா இருந்தாலும் இதான் ஒண்ணுக்கு நான் முத்தம் கொடுப்பேன் கேளுங்கன்னு சொல்லிடுறேன். அது அப்படிதான் நடக்கும். அவங்க எம்ஜிஆருக்காக திமுக இருந்து கட்சியிலிருந்து அவர் பிரியும் போது தீ குளிச்சாங்க. அப்ப என்ன தெரியுமா சொன்னார் அவரு, என்னைய முதல்ல கொளுத்திட்டு தீயானா தீ குளிக்கிறாரு. மாணவர்களா பாருங்க, மக்களா பாருங்க. அந்தந்த மக்களுக்குள்ளேயும் எல்லாருக்கும் சாதி இருக்கு, எல்லாருக்கும் மதம் இருக்கு. ஆனா அவர்கள் அந்த சாதியில பிறந்து தொலைச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? திராவிட அரசு போக்குவரத்து கழகம் அனுமதிப்பாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தான் உங்களுக்கு